ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை இந்த செய்தியின் மூலமாய் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 36ஆம் சங்கீதம் 5ஆம் வாக்கியம். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. கர்த்தாவே, உம்முடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது, உம்முடைய சத்தியம் மேக மண்டலங்கள் வரை எட்டுகிறது. உம்முடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது. ஆண்டவருடைய கிருபை அது வான மண்டலங்களில் வெளிப்படுகிறது. அது வானாதி வானம் கொள்ளாதவரிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த கிருபை வானங்களில் விளங்குகிறது என்று சங்கீதக்காரன் மிக அழகாக அதை வர்ணிக்கிறார். அது எப்படி விளங்குகிறதா? வானத்தை அண்ணாந்து பார்த்தால் நட்சத்திரங்கள் இருக்கிறது. நட்சத்திரங்களின் மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு. சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, அந்த நட்சத்திரத்தினுடைய மகிமை வேறு. பவுல் மிக அழகாக சொல்லுகிறார், அதை வானத்தை நாம் கவனித்து பார்ப்போமே ஆனால் சூரியன், ஒரு சந்திரன், பல நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திர கூட்டங்களை பார்க்கும் பொழுது நமக்கு அறியாமலேயே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இந்த இரவு நேரத்தில் ஒரு வனாந்தரத்திலேயோ அல்லது கிராமப்புறங்களிலேயோ, பல வருடங்களுக்கு முன்பு கிராமங்களில் விளக்கு வெளிச்சம் இல்லாத நாட்கள் உண்டு. அந்த நாட்களில் எல்லாம் அப்படி தெரு ஓரங்களில் ஜனங்கள் நல்ல படுக்கைகளை விரித்து அதில் படுத்து உறங்குவது வழக்கம். மழை காலத்தில் மாத்திரம்தான் அவர்கள் உள்ளே இருப்பார்கள். மற்ற காலங்களில் எல்லாம் வெளியிலே அவர்கள் படுத்து உறங்குவது வழக்கமாக இருக்கும் கிராமப்புறங்கள். அப்படி அண்ணாந்து பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரங்கள் அப்படி அவ்வளவு அழகாக ஜொலிக்கும். அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், வானங்களில் உம்முடைய கிருபை வானங்கள் வரை எட்டி இருக்கிறது. உங்க கிருபையை நான் பார்க்கும் பொழுது அது வானத்தில், வான மண்டலங்களில், வானங்களில் நான் பார்க்கிறேன். இதை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் முதல் முறையாக கற்றுக் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலை, குழந்தை பிறக்குமா பிறக்காதா, வயது சென்று விட்டது, அவளுக்கும் வயது சென்று விட்டது, சாரால் வயதாகிவிட்டது, நானும் வயதாகிவிட்டேன், இனி எப்படி ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்றெல்லாம் அவன் சிந்தித்து கொண்டிருந்த நாட்கள் அந்த நாட்கள். ஆபிரகாமே, உன் கூடாரத்திட்டு வெளியே வாப்பான்னு சொல்லி அவனை வெளியே அழைத்து, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் என்ன. ஆபிரகாமும் அண்ணாந்து பார்க்கிறார். ஒரு நட்சத்திரம் ஒவ்வொன்றாக எண்ணி பார்க்கிறார், முடியவில்லை. அதே போல முடியவில்லை அவருக்கு. இப்படி உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அடுத்தது கீழே குனிந்து பார் என்று சொல்லுகிறார். குனிந்து பார்க்கிறான். மணலை அள்ளினார். என்ன கூடுமா? நீ மணலை எண்ணக்கூடுமானால் என்ன, அதை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். How great promise that God given to Abraham. இந்த கால வேளையில் ஆண்டவர் வானங்களில் காணப்படுகிற கிருபை நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறது உண்மை. அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை போல சத்தியமுள்ள தேவன் வேறு ஒருவரும் இல்லை. அவர் சொன்னால் அதை நிறைவேற்றி முடிப்பார். மனிதனுடைய வாக்குகள் மாறி போகும். மனிதன் அதை செய்ய மாட்டான். மனிதன் ஒன்றை சொல்லுவான், அதை செய்ய மாட்டான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. தம் வாய் திறந்து வசனித்தவைகளை நிறைவேற்றாமல் விடுகிறவர் அல்ல. அநேகர் புலம்புகிறதை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினாரே, ஏன் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை? அவர் வாக்குத்தத்தம் பண்ணினது உண்மை, அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருப்பதும் உண்மை.
அவருடைய மகிமையை நாம் காண வேண்டும் என்றால் வானங்களை அண்ணாந்து பார்த்தாலே போதும். அவர் உண்டாக்கின அவருடைய கிருபையை விளங்க பண்ணுவதற்கு சூரியனை பார்க்க முடிந்தால் நம் சிருஷ்டித்தவரை பார்க்க முடியும். அவர் படைத்த சூரியனே நம்மால் கண் கொண்டு பார்க்க முடியவில்லை. ஆனால் நம்முடைய தேவாதி தேவனை எப்படி காண்போம்? அவர் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதிப்பதில்லை, ஆனால் தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது முடிவில் விளங்கும். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லமையுடையவர். ஆபிரகாமை பாருங்கள், சாராளை பாருங்கள். கர்ப்பம் செத்து போகிவிட்டது. ஆபிரகாமுக்கு 99 வயது, சாராளுக்கு 89 வயது. அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இது எப்படி சாத்தியப்படும்? How it is possible? The situations are not acceptable. அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வண்ணமாய் இல்லை. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவ்வளவு மோசமாய் இருக்கிறது. எப்படி நடக்கும்? சாத்தியமா? சாத்தியப்படுமா? அவர் சொல்லிவிட்டார், அது சாத்தியப்படும். சாராள் கேட்கிறார், இனி எனக்கு ஒரு மகிழ்ச்சி வந்து எனக்கு ஒரு குழந்தை பிறந்து how it is possible? He himself asked the Lord in her tent. He smiled and said, if it is possible, how can I accept this, Lord? It is impossible. It is impossible. அவள் தன்னுடைய சரீரத்தை வைத்து சொல்கிறது முடியாது, சாத்தியப்படாத ஒன்று. ஆனால் சொல்லிவிட்டார்கள். தேவனாகி கர்த்தர் சாராளை அழைக்கிறார் வெளியே. அவள் கூடாரத்தை விட்டு வெளியே வருகிறார். ஏன் இப்பொழுது நகைத்தா என்று கேட்கிறார். நான் நகைக்கவில்லையே என்று அவள் சொல்லுகிறார். நீ நகைக்கவே நகைத்தாய். உன் குமாரனுக்கு ஈசாக் என்று பெயரிடு. ஏனென்றால் நகைப்பு. அது எதற்கு? நான் ஆண்டவர் சொன்ன பொழுது நகைத்தேன். சொல். அப்ப ஆண்டவர் ஒரு விசேஷமான காரியத்தை நடப்பிக்கிறார். என் கிருபை மாறாததுப்பா. நான் வசனத்தை சொன்னதுதான் உன் வாழ்க்கையில் அது நிறைவேறும். இந்த காலவேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்து விட்டார். ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? ஏன் அதை குறித்து புலம்புகிறீர்கள்? அதை குறித்து வேதனை அடைகிறீர்கள்? என் வாழ்க்கையில் இது நிறைவேறுமா? சூழ்நிலையெல்லாம் பார்த்தா அப்படி இல்லையா? ஏதோ சொல்லிட்டே அது நிறைவேறினா பார்ப்போம். புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். கர்த்தர் வாக்கு பண்ணினால் நிறைவேற்றுவார். சூழ்நிலையை பார்க்காதிருங்கள். நிறைய விஷயங்களை நாம் அனுபவ ரீதியாக நாம் பார்க்க முடியும். அனுபவித்தால் அவர்கள் அதை அறிந்திருப்பார்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க 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 அவர் கிருபை நம்மில் விளங்க பண்ணுவார். அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காலம் எடுக்கும். ஏன் தெரியுமா? அந்த வாக்குத்தத்தம், அந்த வாக்கு பண்ணப்பட்டது நம்முடைய கரத்தில் வந்து கிடைத்து அதை நாம் பிரயோஜனமுள்ளதாய் பயன்படுத்துகிறோமா என்று பார்ப்பதற்கு. வேறொன்றுக்கும் அல்ல. நாம் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோமா என்று பார்ப்பதற்கு. நாம அப்படி இல்லையே. அவர் சொன்னார், உடனே நிறைவேறிவிட வேண்டும். காத்திருந்தால்தான் அது மேன்மையாக கிடைக்கும். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். திராட்சை ரசம். இந்த திராட்சை ரசத்தை இஸ்ரவேல் தேசத்தில் புளிக்காமல் அல்லது செறிவூட்டாமல் அது நல்ல திராட்சை ரசமாக எடுக்க வேண்டும், புளிப்பில்லாமல் இனிப்பான திராட்சை ரசமாய் எடுக்க வேண்டுமே ஆனால் அதை
பக்குவப்படுத்துவார்கள். அதை ஒரு கண்ணாடி குடுவையில் இந்த திராட்சை பழங்களை எல்லாம் நல்லா மசித்து அதை ஒரு கண்ணாடி குடுவையில் போட்டு அந்த குடுவையை நன்றாக மூடி அதை தண்ணீருக்குள் இறக்கி விடுவார்கள். அதை தோல்ல கூட செய்வார்கள். தோல் பையில அதை செய்வார்கள். அதே போல உடன் ஜார்ஸ்ல அதை செய்வார்கள். அதை தண்ணீர் தொட்டியில உள்ள வைத்து தண்ணீரினால் நிரப்பி விடுவார்கள். 40 நாட்களுக்கு அது அப்படி பாகம் பண்ணப்படும். பின்பு அதை எடுத்து திருமண வீடுகளில் அதை கலந்து கொடுப்பார்கள். அதுல போதை இருக்காது, ஆனால் இனிப்பு அவ்வளவு அருமையாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். அதைத்தான் கானாவூர் கானாவூர் கல்யாணத்தில் திராட்சை செடி ரசம் குறைவுபட்ட பொழுது ரசம் கொடுத்த பொழுது அவ்வளவு மேன்மையாக இருந்தது. இதை செய்வதற்கு 40 நாள் ஆகும். இன்றைக்கு நாம் ஒரு திராட்சை ரசம் வேண்டும் என்றால் அதை செய்வதற்கு 40 நாள் எடுக்கும். உடனே தந்துவிட முடியாது. ஒரு திருமணம் என்றால் அந்த திருமணத்திற்கான ஆயத்தங்கள் செய்யும் பொழுதுதான் இதெல்லாம் செய்து அவர்கள் ஆயத்தப்படுத்துவார்கள். சமையல்காரன் அதெல்லாம் செய்து முடித்து அது கொடுக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில காத்திருக்க வேண்டும். காத்திருக்குதல் இருதயத்தை இலக்க பண்ணும். ஆனால் வேண்டினது வரும்பொழுது, விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்குமா? உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காத்திருந்து சோர்வடைந்து இருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீர்கள். காத்திருக்கும் பொழுது இந்திர ரசம் ருசி உள்ளதாக இருக்கும். அது ருசியாக இருக்கும். அநேகருக்கு ஆச்சரியத்தை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை செய்ய போகிறார். இந்த வருடத்தில் காத்திருங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை செய்வார். ஆமென்.